ராமானுஜாய நமக. அருள்மிகு வெங்கட கிருஷ்ணன் திருக்கோவில் ஸ்ரீமத் மணவாள மாமுனி சன்னதி. இந்த கோவில் ஸ்தாபனம் பண்ணி 113 வருஷம் ஆயிருக்கு சுவாமி. கோவில் ராஜகோபால ஏகாங்கி ஆச்சாரி புருஷரால் இந்த கோவில் ஸ்தாபனம் பண்ணுது. முதல்ல நம்பெருமாள் இந்த கோவிலோட ஒரு 8 வருஷம் முந்தையதாக ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டாள் சன்னதி இந்த சன்னதியோட ஒரு 4 வருஷம் முன்னது. அதுக்கப்புறம் நம்ம சன்னதியை ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. இந்த சன்னதி 2007 புனர் ஜீர்ணோத்தாரம் பண்ணி சாமி மூலமூர்த்தி உற்சவர் மூர்த்தியெல்லாம் ஏழை பண்ணாங்க. இந்த சன்னதி நித்தியப்படிக்கு 7 மணிக்கு நட திறக்கப்படும், 10 மணி வரலும் சேவை ஆகும். பின்ன மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரலும் சன்னதி சேவை ஆகும். நித்தியபடிக்கு சனிக்கிழமை சனிவாரங்களில் பெருமாளுக்கு விசேஷமாக மூலமூர்த்திக்கு திருமஞ்சனம் ஆகும். 10 மணிக்கு திருவாராதனம் ஆகும் சுவாமி. அப்புறம் விசேஷமாக 4 நட்சத்திரம், எல்லா நட்சத்திரம் ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியர் திருநட்சத்திரம் எல்லாம் விசேஷமாக நடைபெறும். இங்கே பெருமாள் மூலவர் வெங்கட கிருஷ்ணன் ருக்மிணி சத்யபாமாவோட உபயநாச்சிமாரோட எம்பெருமான் ஏழு இருக்காரு. உற்சவர் கீதாச்சாரியம் உபயநாச்சிமாரும் இருக்காரு. வேணுகோபால கண்ணனும் இருக்காரு. சால கிராமமூர்த்தம் தொட்டில் கண்ணன் இந்த கோதாநாச்சியாரோட விசேஷமாக எம்பெருமான் ஏழு இருக்கார். ஆழ்வார் ஆச்சாரியன் எல்லாம் இருக்காரு. நம்மாழ்வார் இருக்காரு. சுவாமி மணவாள மாமுனி ராமானுஜன் எல்லாம் விசேஷமாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் எம்பெருமான். இங்கே எல்லா விசேஷமாக ஒரு தவறாமல் எல்லா விசேஷமாக நடக்கும். எல்லாம் மாடவீதி புறப்பாடோட எல்லா வைபவம் விசேஷமாக இருக்கும். அனைத்து அடியார்களும் சன்னதிக்கு வந்திருந்து எம்பெருமான் கிருபா கடாட்சம் பெற்றுக்கொள்ளணும் பிரார்த்திக்கிறோம். சன்னதி சுவாமி மாரிக்குப்பம் ஆர்டி பிளாக்னு இங்கே அம்பேத்கர் கல்யாண மண்டபம் இருக்குங்க. அதுலேருந்து நீங்கள் வலப்புறத்தில் திரும்பினீங்கன்னா சன்னதி நேராக கோபுரம்லாம் தெரியுங்க. ஆர்டி பிளாக் மாரிக்குப்பம்னு ஸ்மித் ரோடுக்கு பக்கத்தில். இங்கே இவர் ஜோதி பாசுன்னு ஒரு லாயர் இருக்கார் பாருங்க, அவருக்கு பக்கத்தில் ரோட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா கோவிலே தெரியும். ஸ்ரீமதே ராமஹார். நன்றி சார். திருமேனி தனில் எழுந்த தவஞானி வானுகந்த விண்ணோர்கள் வாழ்த்துகின்ற பெருமானி யாமுகந்த எதிராஜா பூமிதந்த உன் கழல்கள் எந்த நாளும் பிறவாத நிலை தரும் பெரும் பதங்கள் தானுகந்த திருமேனி தனில் எழுந்த தவஞானி வானுகந்த விண்ணோர்கள் வாழ்த்துகின்ற பெருமானி யாமுகந்த எதிராஜா பூமிதந்த உன் கழல்கள் எந்த நாளும் பிறவாத நிலை தரும் பெரும் பதங்கள் எதிராஜா ராமானுஜனே எதிராஜா திருமாலின் குடையாக திருமாலின் அணையாக திருமாலின் நாசனமாய்
உகந்த விண்ணோர்கள் வாழ்த்துகின்ற பெருமானி யாமுகந்த எதிராஜா பூமி தந்த உன் கழல்கள் எந்த நாளும் பிறவாத நிலை தரும் பெரும் பதங்கள் எதிராஜா ராமானுஜனே எதிராஜா ராமானுஜனே எதிராஜா ராமானுஜனே पुष्पं समर्पयामि। ओम केशवाय नमः, ओम नारायणाय नमः, ओम माधवाय नमः, ओम गोविंदाय नमः, ओम विष्णवे नमः, ओम मधुसूदनाय नमः, ओम त्रिविक्रमाय नमः, ओम वामनाय नमः, ओम श्रीधराय नमः, ओम ऋषिकेशाय नमः, ओम पद्मनाभाय नमः, ओम दामोदराय नमः, ओम वासुदेवाय नमः, ओम संकर्षणाय नमः, ओम मृत्युंजयाय नमः, ओम नित्याय नमः, ओम पुरुषोत्तमाय नमः, ओम रोक्षिताय नमः, ओम नारासिंहाय नमः, ओम पेन्द्राय नमः, ओम जनार्दनाय नमः, ओम अच्युताय नमः, ओम हरे नमः, ओम कृष्णाय नमः, ओम गोदा समेत श्री कृष्ण परब्रह्मणे नमः। नानाविध परिमलगन्ध पुष्पं तुलसी पुष्पार्चने समर्पयामि। वेल्लीं श्रीरङ्गराज हरिश्चन्द्र योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलानिवान्या गोदा हरिणे शरणं शरणमहं प्रपद्ये। கடல் கடைந்த வாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சிற்றிரஞ்சி உங்கப்பறை உண்ட வாட்சை அணிபுதுவை கை கவல கல்லெறியல் பட்டவிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பானே எங்கி பரிந்துரைப்பா வீரிரண்டு மாழ்களைந்தோர் சிங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவனோர் எம்பாவாய். மூலவருக்கு வேங்கட கிருஷ்ணன் திருநாமம். சுவாமி பேர்ல தான் கோவில் இருக்குது, வேங்கட கிருஷ்ணன். கிருஷ்ணர் வந்து 4 தோல், விசேஷமா 2 தோல்ல தான் இருப்பார் புல்லாங்குழல. இங்க 4 தோல்ல காட்சி தராரு. சங்க சக்கரம் கையில வச்சுக்கிறாரு. தாயார் மகாலட்சுமி திருமாலுல இருக்கும். மகாலட்சுமி திருவேங்கடமுடைய பெருமாளை போல வேங்கட கிருஷ்ணன், வெங்கடாச்சலபதி போல வேங்கட கிருஷ்ணன் சாட்சாத் பெருமாள் போல காட்சி தராரு. கண்ணன் காட்டுறாங்க, மயில் பீடி சொல்லியிருக்காரு. அபயாசித்தம் நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ரட்சிக்கிறேன் உங்களை, எந்த கவலையும் இல்லை, என்னை அண்டி பார்க்கணும், நான் ரட்சிக்கிறேன், அபயாசித்தம் நான் காப்பாற்றுறேன். தன்னை அண்டி வர அடியார் பகவானே சம்சாரன்ற கடல்ல எல்லா மொழியும் கடல் இருந்தால் எவ்வளோ ஆழத்தில் இருப்போம். ஆனால் இந்த திருவடியை பகவானுடைய திருவடியை பெற்றுனா அந்த கடல் முழங்கால் வந்து வத்தி போயிடுவோம். கடல்லாம் நீரெல்லாம் வத்திக்கணும், இவ்வளோ தூரம் இருந்தால் நம்ம சர்வை ஆகும் இல்லையா, பிழைப்போம். அந்த மாதிரி பகவானுடைய திருவடியை பெற்றுனா இந்த கடல் சம்சாரம் சாகரமே வச்சு போயிடணும் அப்படின்னு பெருமாள் இந்த முழலில் அது சிம்பாலிக்கா காட்டுறாரு. திருவடி சேவிச்சு திருவடி லக்ஷ்மி வலப்புறத்துல மகாலட்சுமி தாயார், ருக்மிணி தாயார் மகாலட்சுமி சொருக்கமா ருக்மிணி, இடப்புறத்துல சத்யபாமா பூமி தாய், பூமி பிராட்டைய சத்யபாமா ருக்மிணி சத்யபாமா சமேத வேங்கட கிருஷ்ணன். ஓம் சாயாயாம் பாரிஜாதக்ஷேன சிம்மாசனோபரே ஆசீனம் பிரதக்ஷாயம் ஆயதாட்சம் அலங்கிருதம் சந்திரான்னம் சதுர்பாகம் ஸ்ரீவத்சாங்கீரவக்ஷரம் ருக்மிணி சத்யபாமாभ्यां சகிதம் ஸ்ரீ வேங்கட கிருஷ்ணாஸ்ரயேத். ஸ்ரீதேவி உற்சவர ஸ்ரீதேவி ஆச்சாரிய வேணுகோபால கிருஷ்ணன் கோவிந்த சுதர்ஷன சக்கரம் சக்கரத்தாழா சாலக்கிராமம் 12 சால கிராமம் ஒன்று சேர சேவிச்சோம்னா ஒரு க்ஷேத்திராடனம் பண்ண பலன் கிடைக்கும். ஒரு திவ்ய தேசம் திருமலையோ திருமலைக்கு போன சாநித்தியம் அந்த புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் சால கிராமம் 16 சால கிராமம் தொட்டில்
ओम धामोदराय विद्महे यशोदानंदनाय धीमहि तन्नो बालकृष्ण प्रचोदयात् மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே கையில தான் கொடுக்குறோம், தண்ணியில போடுறதில்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கையில தான் போடணும்.